வந்து பார்ப்பவர்கள் பிரமித்து விடுவார்கள். பாரிவனம் முத்துமாரி பிரமாண்டமான மாகாளி 3 கருடன்கள் வந்து 4 கருடன்களாக. அனைவருக்குமே வணக்கம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் நிற்கிறோம். அழகான கம்பீரமான ஒரு ராஜகோபுரத்தோட அருகில 2 பக்கங்களுமே மணிக்கோபுரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு ஆலயம் தான் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வாரிவனம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தான் ஆலயம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ரம்மியமான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இந்த சாவகச்சேரி நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம். சிவபெருமான் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு அருகிலே இருக்கக்கூடியதான் இந்த சாவகச்சேரி வாரிவனம் முத்துமாரி அம்மன் ஆலயம். புதுப்பொழிவு பெற்று கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி இன்றைய நாளில் மகா கும்பாபிஷேகம் காண்கிறார். அந்த காட்சிகளை தான் தொடர்ந்து பார்க்க போகும். மிக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம். கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம். ஒரு புளிய மரத்தடியில் தோற்றம் பெற்றிருக்கக்கூடியதென மிகச்சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயமாக இந்த பகுதியில் திகழக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்குது. கும்பாபிஷேகத்துடைய ஏற்பாடுகள் ஆலயத்தினுடைய முன்றற் பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்குது. அங்கே பிரதானமான கும்பத்துக்குரிய பூஜைகள் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த கும்பாபிஷேகம் நிகழக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். முதலாவதாக அங்கே ராஜகோபுரத்துக்குரிய கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மற்ற கலசங்களுக்கு, அதன் பின்னர் மூலவராக இருக்கக்கூடிய அம்பிகைக்கென மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயம் தொடர்பான வரலாறு, இங்கே இடம்பெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே ஆலயத்துக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய கும்பங்களுக்கான பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது பிரதானமாக இங்கே இந்த கும்பங்களுக்கு முன்னால் இடம்பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள், அதாவது நாட்டியாஞ்சலி இடம்பெறும், அதே மாதிரி நாதஸ்வரை சேவை ஒழிக்கப்படும், அதே மாதிரியாக இங்கே வேத மந்திரங்கள் ஊதப்படும். அப்படியாக இந்த அம்மனுக்கு பிடித்த விஷயங்களை இந்த இடத்துல இந்த கும்பங்களுக்கு முன்னாலே செய்வார்கள். அப்படியாக இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக சிறப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்று இப்பொழுது கும்பம் விளம்பர ஆரம்பமாகுது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முதலாவதாக ராஜகோபுரத்துக்குரிய கலசங்களுக்கான அபிஷேகம் இடம்பெற இருக்குது. அப்படியாக அந்த கும்பம் இப்பொழுது அங்கே சிவாச்சாரியானுடைய தலையிலே சிரசிலே சுமக்கப்பட்டு மேலே எடுத்து செல்லப்பட போகின்றது. அங்கே மேலே சென்று ராஜகோபுரத்துக்குரிய அபிஷேகம் முதலாவதாக இடம்பெற போகின்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற கலசங்களுக்குரிய அபிஷேகம் இடம்பெறும். நாங்கள் இப்பொழுது அந்த ராஜகோபுர அபிஷேக காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே கும்பம் மேலே எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே சிவாச்சாரியார்கள் ராஜகோபுரத்தினுடைய கலசத்திலே
அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் கும்பங்களோடு அங்கே மேலே நிற்கக்கூடிய அந்த காட்சியை இப்பொழுது அங்கே பூஜைகளை நிறைவு செய்து இந்த கலச நீர், அந்த கும்பங்களில் இருக்கக்கூடிய நீர் அங்கே கலசங்கத்துக்கு ஊற்றப்படக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். மிக ஒரு ரம்மியமான காலை வேளையில் அங்கே வானத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தெளிவான ஒரு நீல வானத்தோடு அங்கே மிகச்சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் காலை வேளையில் அம்பாளுடைய ராஜகோபுரத்துக்குரிய அபிஷேகத்தை வந்து காண முடிகின்றது. அப்படியாக அங்கே இரண்டு பக்கமே இருந்த மணிக்கோபுரங்கள், அதே மாதிரியாக ராஜகோபுரத்துக்குரிய கலசங்களுக்கான கும்பாபிஷேகம் வந்து இப்பொழுது நீங்கள் கண்ணூடாக பார்த்துருப்பீங்கள். இந்த கும்பாபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறப்பான தருணம் அங்கே அரங்கேறி இருந்தது. அற்புதம். அங்கே வானத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கருட பகவான்கள் அங்கே அந்த கோபுரத்திற்கு மேல் பகுதியிலே வந்து வட்டமிட்டு சென்று ஒரு காட்சி. எங்கோ இருந்து ஒரு கருடன் வந்தார், அதனைத் தொடர்ந்து பின்னர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 4 கருடங்கள் அந்த இடத்துல வந்து அந்த கோபுரத்திற்கு மேலேயே வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. மிக ஒரு அற்புதமாக பக்தர்கள் எல்லாமே மெய்சிலிருந்து வழிபட்ட ஒரு காட்சியை வந்து காணக்கூடியமாக இருந்தது. அப்படியாக இப்பொழுது மற்ற கலசங்களுக்குரிய அதாவது ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மூலாலயத்தினுடைய கலசம், அதே மாதிரியாக உள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மற்ற தெய்வங்களுக்குரிய கலசங்களுக்குரிய கும்பநீர் வந்து இப்பொழுது ஊற்றுவதற்காக ஆலயத்தின் உள்ளே வந்து கும்பங்கள் வந்து எடுத்துச் செல்லப்படுகின்றது. புதுப்பொலிவோட மிக அழகாக இந்த ஆலயம் உருவாகுது. ஆலயத்தில் ஆரம்பத்தில் வந்து ஆலயம் வந்து ஒரு புளிய மரத்தடியில் ஒரு சிறிய ஆலயமாக தோற்றம் பெற்ற ஆலயம் இன்றைக்கு பெருவிருட்சமாக ராஜகோபுரத்தோட மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக வந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அம்பாள் வந்து இருக்கக்கூடிய அந்த புளியமரம் கூட இன்றும் வந்து பின்னால் 300 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த புளியமரத்தடியில் வந்து அம்பாளுடைய ஆட்சி இன்று நிகழ்ந்து கொண்டேதான் இருக்குது மிகச்சிறப்பாக. அப்படியாக இப்பொழுது ஆலயத்தின் உள்ளே வந்து தவில் நாதஸ்வர ஈழத்தின் புகழ்பூத்த தவில் நாதஸ்வர வித்வான்களுடைய அந்த தவில் நாத மலை பொழிய கும்பங்கள் வந்து ஆலயத்தினுடைய உள்வீதி போதே இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆலயத்தின் உள்வீதியிலே முன்னர் நான் சொன்னது போலே உள்ளே இருக்கக்கூடிய கலசங்களுக்குரிய அபிஷேகம் வந்து இப்பொழுது இடம்பெறப் போகின்றது. அப்படியாக இப்பொழுது இங்கே அம்பாளினுடைய மூலாலயத்திற்கு மேலே இருக்கக்கூடிய கலசத்துக்கான கும்பாபிஷேகம் முழுவதுமாக கீழே வந்து கருங்கல்லிலே அமையப்பட்டிருக்கக்கூடியது அம்பாளுடைய இந்த மூலஸ்தானம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த கருங்கல்லுக்கு மேலே வந்து சீமந்தாலே கட்டப்பட்டிருந்தாலும் கீழே இருக்கக்கூடியது வந்து கருங்கல்லாலே மிக புனிதமாக நீண்ட வருடங்களுக்கு வந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மூலஸ்தானம் முழுவதுமே கருங்கல்லால் அமையப்பட்டிருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கலாம் கலசத்துக்கு கும்பாபிஷேகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படியாக ஆலயத்தின் உட்பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கலசங்களுக்குமான கும்பாபிஷேகம் இடம்பெற்று இப்பொழுது பிரதானமான அந்த நேரம் பிரதானமான கும்பம் அம்பாளினுடைய அந்த மூலஸ்தானத்துக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய கும்பம் இப்பொழுது அங்கே தூக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கும்பத்திலே தான் இப்பொழுது அம்பாளை எழுந்தருளச் செய்து இந்த கும்ப நீரிலே தான் தற்பொழுது அம்பாள் இருக்கிறார். அந்த நீர் வந்து அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்தை சென்றடையும் பொழுது அம்பாள் வந்து
ஒரு சக்தியுடையவளாக புதுப்பொழிவு பெறுகிறாள். அந்த கும்பாபிஷேகத்தினுடைய மிக உன்னதமான அந்த தருணம் இப்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். சிவாச்சாரியார்கள் தலையிலே கும்பங்களை சுமந்து ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை வலம் பெறுவதற்காக அங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம். மிக அற்புதமாக இந்த நேரத்துக்காக வேண்டி தான் இவ்வளவு காலம் காத்திருந்தார்கள். இந்த கும்பாபிஷேகம் என்பதே ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடம்பெறக்கூடிய அந்த தருணம். இந்த நாள் இங்கே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு சிறப்பு. இந்த நாள் ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாள். ஏனென்றால் அனைவருக்குமே இந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளில் நாங்கள் இதில் பயன்படுத்திக் கொள்ளணும். ஏனென்றால் இந்த கும்பாபிஷேகம் நாங்கள் ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் பார்க்குறதுன்றது எங்களை வாழ்நாளில் ஒரு 3 அல்லது 4 கும்பாபிஷேகங்களை தான் எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுடைய சாதாரண வாழ்க்கையை பொறுத்தவரையில். என்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகம். அதால் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் இடம்பெறுவதோ அதையெல்லாம் தவிர்க்காமல் முடிந்த அளவுக்கு சென்று பார்த்து கொள்ளுங்கள், அந்த இறையருளை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியாக இப்பொழுது இங்கே பிரதானமான கும்பங்கள் வலம் பெறுகின்றது. அப்படியாக இந்த கும்பங்கள் வலம் பெறும்போது ஆலயத்தினுடைய வெளிவீதியிலே இருக்கக்கூடிய கலசங்கள், அதாவது இப்பொழுது நாங்கள் குறிப்பாக பார்க்கலாம் வசந்த மண்டபத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கலசங்கள், அப்படியாக மற்ற தூவியலில் இருக்கக்கூடிய அந்த கலசங்களுக்குரிய அபிஷேகம் இங்கே இடம்பெறும். இப்பொழுது அங்கே காளி அம்பாளுக்குரிய அபிஷேகம். இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு எல்லாருமே பார்த்து பிரமிக்கக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய காளி அம்மன் இருக்கிறார். அந்த அம்மன் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த அம்மனுக்கு கும்பாபிஷேகம் இடம்பெறும் பொழுது அம்மன் தொடர்பான சிறப்பான விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அந்த அம்மனுடைய கலசத்திற்கு அபிஷேகம் இடம்பெற்றது. தனியாக ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியிலே தனியாக வடக்கு பார்த்தவளாக இந்த அம்பிகை மிக பிரம்மாண்டமாக ஒரு 9 அடி உயரத்தில் காளியம்மனுடைய திருவுருவம் ஒன்று இருக்குது. கருங்கல்லால் செய்யப்பட்ட திருவுருவம். நாங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த காணொலியினுடைய தொடர்ச்சியில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இப்பொழுது ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை வலம் பெறுவதற்கு கும்பங்கள் வெளிவீதி பகுதியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிறைந்த சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக இந்த கர்ம பூஜைகள் எல்லாமே ஆரம்பமாகி சிறப்பாக ஹோமங்கள் எல்லாமே வளர்க்கப்பட்டு கும்பங்கள் யாகசாலைகள் ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதி உள்ளுக்கு எல்லாமே யாகசாலைகள் அமைக்கப்பட்டு மிகச்சிறப்பாக ஆகம முறைப்படி அந்த கிரிகைகள் முறைகள் பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று இன்றைய நாளில் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகமும் ஆரம்பமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. கும்பங்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை வலம் மீண்டும் கோபுர வாயிலினூடாக ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு செல்வதற்காக ஆலயத்தினுடைய முன்றலுக்கு மீளவும் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த வாயில் பகுதியில் ஒரு சிறப்பான பூஜைகள் இடம்பெற்று இந்த இடத்துல மலர்கள் எல்லாமே தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு அம்பாளினுடைய அந்த கும்பம் ஆலயத்தினுடைய உள்வீதிக்கு எடுத்து செல்வார்கள். ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு சென்று உள்வீதி வலம் தொடர்ந்து அம்பாள் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தை நோக்கி அந்த கும்பங்கள் எடுத்து செல்லப்படும்.
ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு அடுத்து வந்து இப்பொழுது ஆலயத்தினுடைய அம்பாளினுடைய உள்வீதி பகுதி இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. கும்பங்கள் தவில் நாதசுவர இசை முழங்க கும்பங்கள் மெதுவாக அங்கே பூக்கள் தூவப்பட மிக அழகாக அந்த கும்பங்கள் வந்து சிவாச்சாரியர்கள் சிரசிலே சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மகா கும்பாபிஷேகத்துக்குரிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அந்த கும்பாபிஷேகம் எல்லாமே இடம்பெற போகின்றது. அங்கே மூலாலயத்திலே இருக்கக்கூடிய அம்பிகை மிக ஒரு அற்புதமான தரிசனம் தரக்கூடியவள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவளுக்கு முன்னாலே கொண்டு வந்து அந்த கும்பங்கள் எல்லாமே வைக்கப்பட்டு இப்பொழுது அங்கே உள்ளுக்குள்ளே வந்து வேத ஆகமங்கள் முழங்க மந்திரங்கள் இசைக்கப்பட அங்கே ஊதப்பட அங்கே அம்பிகைக்கு வந்து பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. சாமரம் வீசி கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம் காண இருக்கிற அம்பிகை அங்கே கும்பத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை அந்த நீர் வந்து அம்பாளுடன் இணைந்து மிகச் சக்தி வாய்ந்தவளாக இன்னும் சற்று நேரத்தில் இருந்து அம்பாள் மாறப்போகிறாள். அங்கே நீங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலைகள் அம்பாளுக்கு சாத்தப்படக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கலாம். தொடர்ந்து கும்பாபிஷேகம் இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே மிகச்சிறப்பாக உரிய நேரத்துக்கு அம்பாளுக்கு அந்த கும்பாபிஷேகம் வந்து மிகச்சிறப்பாக அம்பாளுடைய குடமுழுக்கு வந்து நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற தெய்வங்களுக்கு போய் முன்னாலே இங்கே பலிப்பீடம் மற்றது அம்பாளை நோக்கிவாறு இருக்கக்கூடிய சிங்கம் சிம்மம் போன்றவைக்கு வந்து இங்கே வந்து அபிஷேகம் இடம்பெறுது. அதே மாதிரி இந்த கொடுத்தம்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் எல்லாருக்குமே வந்து தொடர்ச்சியாக வந்து அபிஷேகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அடுத்ததாக வந்து இங்கே வசந்த மண்டபத்தில் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய அம்பிகைக்குரிய அபிஷேகம் அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியாக வசந்த மண்டபத்துக்கு அருகில் எழுந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு அம்பிகை, அதோட வந்து சிவலிங்கம் சிவபெருமானோட இணைந்தவளாக அம்பாள் காட்சி தரக்கூடிய அந்த அவர்களுக்கும் வந்து இப்பொழுது இங்கே அபிஷேக நீர் கும்பநீர் ஊற்றப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் நான் முன்னர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த புளிய மரத்தடி. இந்த புளிய மரத்தடியெலாம் அம்பாளுடைய தோற்றம் ஆரம்பம் இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பம் இருந்திருக்கின்றது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த புளிய மரத்துக்கு கீழேயும் இப்பொழுது அம்பாளினுடைய அங்கே ஒரு விக்கிரகம் வைக்கப்பட்டு அம்பாளுக்கு அங்கே அபிஷேகம் இடம்பெறுகிறது. அதே மாதிரியாக புதிதாக இப்பொழுது இங்காலே நீங்கள் பார்க்கலாம் நாகதம்பிரான், அதே மாதிரியாக இங்கே சந்தான கோபாலர் என
இங்காலை பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவர்களுக்குரிய அபிஷேகம் எல்லாமே இந்த முறை தான் இவர்கள் வந்து புதிதாக இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரியாக பழமையான அம்பாளினுடைய சூளம் வேல் போன்றவைக்குரிய அபிஷேகம், அதே மாதிரியாக இங்காலே நவக்கிரக தேவர்களுக்குரிய அபிஷேகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதனைத் தொடர்ந்து இங்கே முருகப்பெருமானுக்குரிய அபிஷேகம் வந்து இந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது. அவருக்கான தனி சன்னிதானத்திலே முருகப்பெருமானுக்குரிய கும்பநீர் ஊற்றப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறீர்கள். அப்படியாக அந்த முருகப்பெருமானோட அபிஷேகத்தை தொடர்ந்து இங்காலே வைரவ பெருமானுக்குரிய அபிஷேகம் வந்து இடம்பெற்றிருந்தது. நீங்கள் பார்க்கக்கூடிய வைரவ பெருமான் இருக்கிறார், அவருக்குரிய அபிஷேகம் வந்து இங்கே இடம்பெற்றிருந்தது. அப்படியாக அருமையாக நாதசுரத்திலே பாடல்கள் வாசித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மிக முக்கியமான இடம் நாம் முன்னர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மாண்டமான அம்பாள், ஒரு பத்திரகாளியாக இருக்கக்கூடிய காளி அம்பாளினுடைய சன்னிதானம் மிக சிறப்பாக ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியிலே இங்கே வடக்கு பார்த்தவளாக இருக்கக்கூடிய மிக கம்பீரமாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. ஆனாலும் ஒரு சிரிப்போடு, ஒரு புன்முறுவல் சிரிப்போடு அங்கே மிக பிரம்மாண்டமான அந்த காளியம்மனுடைய சிலை அங்கே நீங்கள் பார்க்கலாம். அங்கே அம்பாளுக்குரிய அபிஷேகம் இடம்பெற போகின்றது. அம்பாள் குளிர்ச்சி அடைய போகின்றால் மிக நேரில் பார்க்கல வந்து அந்த ஒரு ஒரு உண்மையான ஒரு உருவத்துக்குரிய அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருப்பது போல அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. பத்திரகாளி தாய் மனம் நிறைந்து மணமகளோடு எங்களை பார்த்து சிரிப்பது போலவே, அந்த பொன்முறுவல் சிரிப்பது போலவே அங்கே அம்பாளுக்கு அபிஷேகம் இடம்பெறும் பொழுது அம்பாளுடைய அந்த முகத்தை வந்து நாங்கள் தரிசனம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. மிக பிரம்மாண்டமாக அந்த காட்சி அங்கே நீங்கள் பார்க்கலாம். அம்பாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சி என மிகச்சிறப்பாக இந்த கும்பாபிஷேகங்கள் எல்லாமே நடைபெற்றிருந்தது. எனக்கு வியப்பாக இருந்தது இந்த அம்பாளினுடைய இந்த காட்சியை பார்க்கும் பொழுது. என்றால் வேறு இடங்களில் இப்படியாக பெரிய அளவிலான அம்பாளுடைய சன்னிதானம் இருக்குதா, இல்லாட்டி இலங்கையில் வேறு எங்கேயும் இப்படி இருக்கான்றது எனக்கு தெரியலை. அப்படி இருந்தால் கீழே கட்டாயம் பதிவு செய்யுங்க. மிகச்சிறப்பான ஒரு ஆலயமும் மிகச்சிறப்பான ஒரு தரிசனமும் இந்த கும்பாபிஷேக நாளில் வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. அப்படியாக ஆலயத்தின் ஒரு பகுதியில் மிக அழகான ஒரு நடனத்தை வந்து இங்கே வந்து ஒரு நடன கலைஞர், ஒரு பெண் வந்து மிகச்சிறப்பாக ஆடியிருந்தார் அம்பாளுடைய ஒரு பாடலுக்கு.
இந்த பாடலோடு சேர்ந்த ஆடலை முழுமையாக பதிவேற்ற எனக்கும் ஆசை தான். ஆனால் இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய சில பாடல்களுக்குரிய உரிமம் எங்களிடம் இல்லாத காரணத்தால் அந்த பாடலுக்குரிய உரிமையாளர்கள் அதை தங்களுடைய உரிமைப்படுத்திக் கொள்வார்கள். அதனால் முழுமையாக என்னால் அதை பதிவிட முடியாது. முடிந்த அளவுக்கு ஒரு சிறிய பகுதியை இந்த இடத்துல பதிவிட்டிருக்கிறேன். ஆனாலும் அதற்கு சில சமயங்களில் நீங்கள் அந்த பாடலுடைய இசையை இல்லாட்டி இந்த பாடலை நீங்கள் கேட்க முடியாமல் இருக்கலாம். அந்த நடனத்தை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்திருக்கும். அப்படியாக மிகச்சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் இடம்பெற்று தொடர்ந்து நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இந்த சிறப்பு தொடர்பாக பார்க்கலாம். சாவகச்சேரி வாரிவனம் அருள்மிகு முத்துமாரி அம்பாள் இன்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பாகவே நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலே தெற்கு நோக்கி குருமூர்த்தமாக ஞானவாணியாக நாயகியாக நான்முகியாக நாராயணியாக கை நளினவஞ்ச சாயகியாக சாம்பவியாக சங்கரியாக போற்றப்படுகின்ற தாய், வாரி வளம் கொளிக்கின்ற மாறி வளமாக விளங்குகின்ற முத்துமாரி தாயாக இந்த ஆலயத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கிறாள். இன்று புனராவர்த்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாகவே நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலே இறைவன் இறைவி எங்கனும் வியாபித்திருக்கிறார்கள். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார். எங்கனும் பஞ்சபூரங்களிலே வியாபித்திருக்கின்ற அந்த இறை சக்தியை எங்களுடைய இந்த ஊனக்கண்ணினாலே காண முடியாது. சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் காண்பார்கள், அவர்கள் ஞானத்தாலே தொழுவார்கள். ஆனால் நாங்கள் எல்லாரும் இந்த ஊனக்கண்ணினாலே கண்டு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள் திருவிழாக்கள் செய்து வழிபட்டு மகிழ்ந்து அருள் பெறுவதற்கு இந்த திருவுருவமும் கோயிலும் மிக முக்கியமானது. அதனாலே தான் சிவாச்சாரியார்கள் வானத்திலே ஆகாயத்திலே இருக்கிற தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக கிரியாபூர்வமாக பக்திபூர்வமாக வழுக்கி காற்றுக்கு அழைத்தார்கள். அங்கிருக்கின்ற தெய்வீக சக்தியை ஒன்றிணைத்து அக்னிகுண்டத்திலே இருக்கின்ற தீக்குள்ளே சேர்த்தார்கள். தீக்குள்ளே இருக்கின்ற தெய்வீக சக்தியை ஒன்று சேர்த்து கும்பத்துக்குள்ளே இருக்கின்ற நீருக்குள்ளே ஒன்று சேர்த்தார்கள். அங்கே இருக்கின்ற 4 சக்திகளையும் ஒன்று சேர்த்து பிருத்திவீனம்சமாக இருக்கின்ற திருவுருவத்திலே இன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இதுதான் வேதங்கள் ஆகமங்கள் உபநிடதங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லும். பிரக்பன ஆகாச சம்பூதக ஆகாசத் வாயு வாயோர் அக்னி அக்னி ராபக அத்தியப்த பிருத்திவி என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே அந்தன சிவாச்சாரியார்கள் இணைந்து இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவை சிறப்பாக நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே இருக்கின்ற தனியான ஒரு சிறப்பு, மாரித்தாய் தெற்கு நோக்கி சிவனை பார்த்து கொள்ள, இந்த தென்மேற்கு மூலையிலோ காளித்தாயோ பிரமாண்டமான மாகாளி பார்ப்பவர்கள் பிரமித்து விடுவார்கள். அவ்வளவிற்கு பிரமாண்டமான மாகாளித்தாய் 9 அடி உயரமான மாகாளித்தாய் வடக்கு நோக்கி குளிர்ந்த முகத்தோடு வடபத்திரகாளியாக இருந்து அருள் பாலித்து கொள்ளுகிறாள். நீங்களும் பாருங்கள், இன்றைக்கு பல பிரதேசங்களில் இருந்தெல்லாம் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய அன்பர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் மிகச்சிறப்பாக எந்த விதமான குறையும் இல்லாது நிறைவாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று ராஜகோபுர மகா கும்பாபிஷேகம் நடைபெற பொழுது முதல்ல ஒரு கரடன் வட்டமிட்டு அடியார்களுக்கு திருவருள் பாலிக்க, பின்னாலே 3 கரடன்கள் 4 கரடன்களாக வட்டமிட்டு அருள் பாலித்தது ஒரு தனியான சிறப்பு. அது தெய்வீகம். அந்த தெய்வீகத்திலே அடியாரெல்லாம் திளைத்திருக்கிறார்கள். உங்களுக்கும் முத்துமாரியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்திப்பதோடு வருகின்ற நாட்கள் 48 நாட்களும் இங்கே மண்டலாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. நீங்களும் பாருங்கள், இந்த மண்டலாபிஷேகத்திலே ஒரு நாளாவது பங்கு பெற்றுங்கள். இன்றைய தினம் இங்கே சிறப்பாக திருமுறைகள் அடங்கிய சிறிய புத்தகம் இலவசமாக அடியார்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போல கும்பாபிஷேகத்தினுடைய பெயர் பொறித்த சால்வை இன்றைக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. நான் இருக்கிறேன், வருகிற சில தினங்களுக்கு முன்னே நீங்கள் வந்தால் இந்த புத்தகத்தை ஆலயத்திலே பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்து, எல்லாம் வல்ல வாரிவனம் முத்துமாரி தாயினுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறோம். நன்றி, வணக்கம்.
அப்படியாக புளியமரத்தடியில் தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய வாரிவனம் முத்துமாரி அம்பாளினுடைய இந்த கும்பாபிஷேகம் மிகச்சிறப்பாக 2026ஆம் ஆண்டில் வந்து இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. இன்றைய நாளில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் இந்த காணொலியூடாக இந்த விஷயங்களை எல்லாமே பார்த்தார்களுக்கு எல்லாமே அம்பாளுடைய அருள் கிடைக்கணும் என நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். முடிந்தவர்கள் நீங்களும் இந்த இடத்துக்கு நேராகவே வந்து அம்பாளுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா மிகச்சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம். அப்படியாக இந்த காணொலியை பார்வையிட்டவங்க அனைவருக்குமே நன்றி. இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.